சரி அந்த சிரிப்பருக்கு சின்னாக எப்படி கேட்டது? எப்படி? கோமாளி நாசமா போக, கோமாளி நக்கலமா போக, கோமாளி உருப்படிலாம் போக, அப்படி கேட்டது. அது அப்படி இல்ல, மேல வந்து பனி பெய்யுது. பனி பெய்யுது. மேல வந்து பனி பெய்யுது. இந்த குளிரையும் ஒரு பொருட்டா நினைக்காம நமக்காக கூட்டு உட்கார்ந்து பாக்குறாங்க. ஆமா, குளிருக்கு போத்திட்டு கை தட்டுறனால உங்களுக்கு அது மாதிரி தெரியுது. சரி சரி, அவங்க நல்லா தான் தட்டினாங்க. சரி, ஆனா இருந்தாலுமே உங்களுக்காக வந்து ஜனங்க கை தட்டினாங்களே, கூத்து பார்க்க வந்து ஜனங்களையும் வாழ்த்து வரவேற்று இன்னைக்காவது ஒரு வாழ்த்து போட்டு கேட்கணும். அப்படியா? ஆமா, கூட்டமாய் கூடி இருக்கு. அறிவியர்கள் சபையர்களே, யாரும் அவங்க தெரியவில்லை. நம்முடைய சபையிலே தன்னாடி கொண்டிருக்கின்றார். யார் இவர் என்று அங்கே சார்பாக என்று விசாரித்து வருகின்றேன். யாரோ யாரும் தெரியல, அது கைதியா சொல்லிருக்கீங்க. நானும் தரங்க பார்த்தேன். சரி அண்ணே, அண்ணே வாங்க 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 சார். பாத்து போறியா? பணம் வரமே. நின்னு போற முன்னாடி தான் முன்னாடி இருக்காயா? கொச்சிக்கு முன்னாடி இருக்கு, முன்னாடி தான் இருக்கு. காயா பஞ்சாயத்து ரோட்ல 5 லைட் புடிச்சு கட்டி இருக்கு. 5 லைட் புடிச்சு கட்டி இருக்காங்க. 10 இல்ல புடிச்சு கட்டி இருக்காங்கயா. புடிச்சு கட்டி இருக்காங்கயா. புடிச்சு கட்டி இருக்குது. 10க்கு ஒரு ஃபோக்கஸ் லைட் வேற. ஆமா, அது கண்ணாடி எரியுது. ஆமா, இப்படி எல்லாம் இருக்கும்போது ஏனா உங்களை பார்த்து பெரிய மனுஷர் மாதிரி இருக்குன்னு சொல்லி. பெரிய மனுஷரா? பெரிய மனுஷர். பெரிய மனுஷர். ஆமா, அதனால உங்களை பார்த்து வாங்க வாங்கன்னு 2 கை எடுத்தல்ல. ஒண்ணா கைய கொடுத்தா கைய குடு. சரி, அதுவும் முடியலையா கையை எடு. 2 கை எடுத்து நாய் மாதிரி லக்கி லக்கி சாப்பிடுறது. எடு. அட எடுத்து போடுங்க. ஆமா, அத விட்டுட்டு நான் உன்னை பார்த்து கும்பல உன்னோட பார்த்து எங்க கை இல்ல மரியாதை மரியாதையா. சரி அண்ணே, இருந்தாலுமே போனாலும் போகட்டும். இருந்தாலும் எங்க ஊருக்கு உங்களை மாதிரி யாராவது பேண்டிட்டு அப்படியே வந்தாங்கன்னா, பேண்டி பொச்சிக்கல போக மாட்டான். பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து யார் யா நீ ஓரி 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 ஓரி. யார பார்த்தா ஓரி சொன்ன? நான் ஓரி இல்ல, நீ ஓரி, கொக்கா ஓரி, தங்கச்சி ஓரி, பப்பு ஓரி, அண்ணா ஓரி, தம்பி ஓரி, ஏ உன் பொண்டாட்டி கூட ஓரி, உன் புள்ள ஓரி ஓரி.
யாயா பொட்டிக்கார ஓரின பொண்ணுக்கார ஓரின தாசக்கார ஓரின தாசக்கார ஓரின எங்க வீட்டு அண்டா குண்டா ஆப்பத்து இருப்ப எல்லாத்தையும் ஓரின அது கூட கொடுத்துருவேன் எங்க அம்மா எங்க அப்பா எங்க அக்கா எல்லாத்தையும் ஓரின அப்படி ஏன் என் பொண்டாட்டி கூட ஓரின நான் பொறுத்துக்கிட்டேன் நானும் என் பொண்டாட்டியும் போகாத இடமெல்லாம் பொய் எங்க எட்டாத வேண்டுதல் நான் வச்சு தவமா தவம் இருந்து ஒரு ஒத்த பொட்ட புள்ளைய பெற்று வச்சிருக்கிறோம் அந்த ஒத்த பொட்ட புள்ளைய பார்த்து இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு முன்னாடி நீ ஓரின்னு சொல்றியே இவர் ஏயா நீ கவர் போறியா ஏனா என் புள்ள பிடிக்கிற என் புள்ள எப்படி பெற்று தெரியுமா என் பொண்டாட்டியும் இங்க இருந்து பழனியில போய் 2 பேருக்கு கொடுக்கணும் பாவாடியா ஆமா அது மட்டுமா 7 மணியை தாண்டி போய் 2 பேர் அடிச்சியா 7 மணி தாண்டி 2 பேர் போய் அடிச்சியா ஆமா மொட்டை திருப்பதி வேண்டுதல வச்சு அப்படி நான் தவமா தவம் இருந்து ஒட்ட புள்ளையை பெற்று வச்சிருக்கிறேன் அந்த புள்ளைய பார்த்து நீ ஓரிங்கிறே யாயா என் புள்ள பிடிக்கிற காலேஜ் பேர் தெரிஞ்சா என் புள்ளைய பார்த்து நீ தம்பி என் புள்ள பிடிக்கிற காலேஜ் பேர் தெரிஞ்சிருந்தா என் புள்ளைய நீ ஓரி சொல்லிருப்பியா பெரிய காலேஜ் இன்னும் பெருசு அது இல்ல அது இல்ல அப்ப அது இல்ல இன்னும் பெருசு என்ன பெருசுனா தெரிஞ்சு போச்சு சத்தியமா எங்க ஊர் பக்கத்துல காலேஜ் இருக்கு முனியப்பன் காலேஜ் இருக்கு முனியப்பன் மாரியம்மன் எப்படா காலேஜ் பேர் தெரியலையா பேர் தெரியல அது முனியப்பன் அந்த காலேஜ் இல்ல அது விட பெருசு இல்லடா என் புள்ள படிக்கிற காலேஜ் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய காலேஜ் தான் படிப்பு மிகப்பெரிய படிப்பு தான் எத்தனை காலேஜ் பாத்துருக்கீங்க எத்தனை காலேஜ் படிச்சா ஆனா உள்ள அப்படி என்ன காலேஜ் படிச்சீங்க என் புள்ள படிக்கிற படிப்பு என்ன படிப்புன்னு நினைக்கிறேன் என்ன படிப்பு சொல்லு பார்க்கலாம் இல்ல அதை விட பெருசு பெருசு படிப்பா அதை விட பெருசு இல்ல அதை விட பெரிய படிப்புனா இந்த உலகத்திலேயே என் புள்ள படிக்கிற படிப்பு யாரும் படிக்கவே முடியாது ஆமா அப்படியே படிப்பா நல்லா ஓடி அப்படியா மிகப்பெரிய காலேஜ் என்ன காலேஜ் நினைக்கிறேன் நான் தான் இப்படி விடிய விடிய கூத்தாடுறேன் நம்ம தான் அப்படி கூத்தாடுறே நம்ம பிள்ளையாவது நல்லா படிக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வந்து வேறு கூத்தாடி வேறு சுத்தி கூத்தாடி என் புள்ள படிக்கிற படிப்பு எவ்வளவு பெரிய படிப்பு தெரியுமா என் புள்ள படிக்கிற காலேஜ் பெரிய காலேஜ் என் புள்ள படிக்கிற காலேஜ் எங்க ஊர் பவானி அண்ணா நகர் சத்துணவு காலேஜ் சத்துணவு காலேஜ் படிக்கலாமா நேத்து கூத்தன சாத்தி எடுத்து அடிச்ச அடி வாங்கினேன் இன்னைக்கு கூத்தன சாத்தி எடுத்து அடிக்க கூடாது என்ன காரணம் ஜட்டி போடு தெரியுமே எனக்கு ஏன் ஜட்டி போடல ஜட்டி போட்டா ஐயா ஐயா நான் யாரு கேட்டேன் நீங்க யாரு ஊர் என்ன பேர் என்ன அட்ரஸ் என்ன அட்ரஸ் என்ன சொல்லுப்பா ஊரு சத்தம் போடாதா நான் முதல்ல எடுத்து கடைசி சொல்லுவேன் படிச்சு வரா இல்ல இடிச்சு போட குட்டிச்சே இல்ல படிச்சு வரா படிச்சு கிடக்க என்ன படிப்புன்னு நினைக்கிறேன் என்ன படிச்சிருக்கீங்க நான் படிச்சேன் என்னாவது தமிழ்ல சொல்லிட்டா இல்ல இங்கிலீஷ் சொல்லிட்டா இங்கிலீஷ் வந்து நானும் படிச்சிருக்கேன் 10th வரை படிச்சிருக்கேன் 10th நான் 10th 10th இல்ல தமிழ்ல சொல்லிட்டா தமிழ்ல 8வது தமிழ் 8வது நான் 10th 8வது இருக்குமா பெரிய படிப்பாளு பெருசு பெரிய படிப்பாளு சத்தி அவனும் படிக்கல அடிச்சு கடை பண்ணி தப்பி கொலாய் கொண்டு போய் மாட்டி சரி ஸ்கூலுக்கு போகும்போது என்னன்னு கொண்டு போவேன் 2வது 3வது படிக்கும் போதுல பேக் நோட்டு கிழங்கு ஸ்லேட் பென்சில் ஸ்லேட் பென்சில் அப்புறம் பென்சில் பேக் லஞ்ச் பேக் வாட்டர் பாட்டில் ஏ 3 இல்லையா ஸ்லேட் பென்சில் பேக் புத்தகம் அட புத்தகம் 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 ஓ புத்தகம் யா அட புத்தகம் ஐயா
கொஞ்சம் அமைதியா இரு. உங்களுடைய பேர் என்ன? என் பேர் என்ன ஊருன்னு கேக்குறீங்க? ஊர் என்ன? அண்ணா, என் ஊருக்கு முதல் பேரு முதல் எழுத்து பூ, முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை. என்னடா தப்பா வர மாதிரி? சத்தியமா தப்பான தப்பான வார்த்தை இல்ல. சென்டர்ல ஒரு எழுத்து போடுவோம். சென்டர்ல போட்டா போதும். ஆமா. புளியாங்கொட்டை. இல்ல, உங்க அப்பனுடைய பெலா கொட்டை. புளியாங்கொட்டை ஊருக்கு எவ்வளவு சேர்ப்பானா? வந்துருச்சு. வந்துருச்சா? வந்துருச்சா? வாடா. வைக்கறா. அது இல்ல. புது ஓட்டை. இல்ல, கொக்காவுடைய பழைய ஓட்டை. புது ஓட்டை. என்னுடைய பேர் என்ன? பேர் என்ன? முதல் எழுத்து பூ, இதுவும் அதே மாதிரியா? முதல் எழுத்து சூ, கடைசி எழுத்து நீ. சூப்பர்மணி. எத்தனை பேருக்கு சூப்பனா? சூப்பர்மணி. புதுக்கோட்டையில வந்து எத்தனையோ சுப்பிரமணி இருப்பாங்க. ஆமா. உங்களுடைய பேர் அதுல என்ன தனித்துவமான பேர் என்ன? 2025ல 25ல லேட்டஸ்டா நான் வெச்சிக்கிட்ட பேர் என்ன பேர் கேக்குறீங்க? 3 எழுத்துல என்ன பேரு? அப்படிங்க நான் சொல்லுங்க. எப்படி? முதல் எழுத்து நீ. அண்ணு கட்ட சொல்லி பரதேசி. ஆனா உன் பேரு தெரியுது. என் பேரு தெரியும், உன் பேரு தெரியக்கூடாது. அப்படியா? நீ சொல்லுமா? ஓ, நான் தெரியுதா? பல்லு தெரியாம எப்படி சொல்றது? முதல் எழுத்து நீ. முதல் எழுத்து நீ. சட்டை கட்டி வச்சுக்க. அண்ணி வச்சுக்கிற பொண்டாட்டி. சரி. ரெண்டாவது எழுத்து. அப்படி இல்லையா? அம்மா. மா. போ. ஓ. லீமா போ. கோமாளி. என் பேர் கோமாளி. என் ஊர் புதுக்கோட்டை. சரி. ஆமா, என்ன விசாரிச்சுக்கலே? நீங்களே யாரும் இல்லையா? ஆமா, நாங்க தான் கவலையை போக்கும் கலை பித்தர்கள். சாமி இருப்பீங்க. ஒரு 4 நாள் தம்பி ஆனா நாங்கதான் கவலையை போக்கும் கலை பித்தர்கள். சாமி இருப்பீங்க. ஒரு 4 பேர் பிடிச்சிருப்போம். எதுக்கு? எங்க காட்டுல உங்க காடா? ஆமா, எங்க காடுல இருக்கு. 6 ஏக்கர் காடு இருக்கு. ஆமா, அது வந்து களை கொத்துது. அப்படியா? களை கொத்துறோம். அது கிடையாதுண்ணா, நாங்க வந்து நட்டுவர்கள். கேட்டீங்களா? அது கிடையாது, சங்கீத வித்வான்கள். ஏன் இங்கெல்லாம் இடம் இல்லையா? சங்கீத போய் எடுத்து போடுவீங்க. ஹரிதாதர்கள்னா நறுக்குறோம் போடுங்க. சரி. அண்ணே, புரியல? புரியலையா? அண்ணா, உங்க ஊர்ல நோம்பி போட்டா என்ன நிகழ்ச்சி வைப்பீங்க? அப்படி கேளுங்க. ஆமா. கரகாட்டம் விடுவோம், அதுவும் கிடைக்கல. ஒயிலாட்டம் விடுவோம், அதுவும் கிடைக்கல. ரிக்கா டான்ஸ் போடுவோம், அதுவும் இல்லைனா அம்மன டான்ஸ் போடுவோம், அம்மனுக்கு டான்ஸ் போடுவோம். சரி சரி. அது கிடைக்கல. அதுவும் இல்ல. அது இல்லன்னா குச்சி நட்டு வந்துட்டீங்க. அதேதான். சரி. இந்த பக்கம் குச்சி நட்டு தெரை கட்டி தெரை கூட ஓட்டுவோம். அதுவும் கிடைக்கல. அது கிடைக்கல. நேரா போன கிடைக்கும். அதுவும் அதுக்கு பக்கத்து ஊர்ல பாத்துருக்கேன். என்னது? பக்கத்து ஊர்ல தெருக்கூத்தால போடுவோம். அந்த தெருக்கூத்தாடி நாங்கதான். கூத்தாடிங்களா? ஆமா. ஐயா சாமி, உங்களை இல்லாத இடத்துல போய் சேர்த்து சார். இல்லாத இடத்துல போய் என்ன கூத்தாடி எப்படி கிடைப்பான்? இல்லைங்க, தெருக்கூத்தாடிங்களா? நான் உங்ககிட்ட தப்பா தவறா பேசிருந்தா நீங்க தான் முன்ன வச்சுட்டு போவோம். உன்னையா நல்லா எழுதிட்டு போக கூடாதா? மன்னிச்சுட்டு போவோம். சரி அண்ணா. அவன் தெருக்கூத்து சொல்றீங்களே, ஆமா. என்னென்ன கூத்தாடுவீங்க? அவ்வா, எல்லா கூத்தாடி மாதிரி நாங்க கிடையாது. ஆடுறது 100 ராத்திரி, பாடுறது 200 ராத்திரி. படுத்துக்கிறது அது மாதிரி நிறைய கூத்து தெரியும். எல்லா கூத்தாடுவீங்க. ஆமா. நான் கேட்கற நாள் பாடு பாடுவீங்க. பாடு பாடு. பரவாயில்லையே, நான் கேட்கற நாள் இதே இடத்துல பாடு. இங்கேயே பாடுறேன். இதே இடத்துல. இதே இடத்துல பாடு. உண்மைதான். சரியா? இந்த கையில் நடத்துற ஒரு பாடு பாடுவோம். ஆமா. இந்த ஆரவாணி தெரியுமா? தெரியாது. 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 அரிச்சந்திரா? தெரியாது. தெரியாது. ஹவுஸ் நாடகம்? ஐயோ, பார்த்தா தெரியுமே. அவன் பட்டியோட இருக்கு. எப்படியா நான் ஒரு ஆள் பட்டி. ஆமா. ஆமா. ஒரு கோட்டை கொடுத்துருக்கேன். ஆமா. ஆமா. அர்ஜுனன் தெரியுமா? தெரியுமாவா? அருமையா இருக்குமா? அந்த அர்ஜுன மன்னன் வந்து இந்த ஹவுஸ் மரத்துல ஏறறா இருந்தா. ஆமா. அங்க மேல நின்னுக்கிட்டு பாடுறா இருந்தா. அந்த கடத்த ஒரு பாடு பாடு. ஆனா பாடுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சரி. பாடிடலாம். சரி. அதுக்கு கம்பம் வேணுமே. கம்பம். கம்பம் ரெடியா இருக்கு. கம்பம் அங்க அந்த கம்பம் ரெடியா இருக்கு. கம்பம்
மரத்து மேல ஏறுனா கருடம் வருமா? கருவாடு 108 ஒண்ணே வந்திருக்கேன் தூக்கிட்டு போறதுக்கு பாட்டு பாடவா? பட்டியா நடந்து